தமிழகத்தில் 4 வழி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேசி வரும் காட்சிகளை பார்க்கிறோம். தேசிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய பிராந்திய அதிகாரி தலைமை பொது மேலாளர் சின்னாரெட்டி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை பொறியாளர் திரு தங்கமுத்து அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பான அம்சம், 12 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே மார்த்தாண்டத்திலே வரை தந்து இந்த சாலை முழுவதும் அளந்து இங்கே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று 12 ஆண்டுகளுக்கு முன்பாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையுடைய தலைமை பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருந்து அதிலிருந்தும் ஓய்வு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய பூரி அவர்கள் வரை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற நம்முடைய சப் கலெக்டர் ஸ்ரீயா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2003ஆம் ஆண்டு கன்னியாகுமரியினுடைய தமிழக திருநெல்வேலி எல்லையிலிருந்து கேரள எல்லை வரைக்கும் 4 வழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று அப்போது திட்டமிட்டோம். அதற்கான பணிகள் அன்று முதல் துவக்கப்பட்டன. ஆனால் 12 ஆண்டு காலமாக அந்த பணிகள் துரிதப்படுத்தப்படாமல் முடிக்கப்படாமல் இருந்தன. 12 ஆண்டுகளுக்கு பின்பாக இப்போது அதற்கான அடிக்கல் நாட்டு விழா மரியாதைக்குரிய நம்முடைய தலைவர் அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களால் இடப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்திற்கான மொத்த மதிப்பீடு 2316 கோடி 33 லட்சம் ரூபாய்கள் மதிப்பிடப்பட்டிருக்கின்றன. இது அதிகமாவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஆகவே நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சாலைகளில் மிகச்சிறந்த சாலையாக முழுவதும் சிமெண்டால் போடக்கூடிய ஒரு சாலையாக இந்த சாலை அமைய இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மார்த்தாண்டத்தில் அமைய இருக்கக்கூடிய மேம்பாலம், இந்த மார்த்தாண்டத்தில் அமைய இருக்கக்கூடிய மேம்பாலம் வேண்டாம் என்று சில பேர் சிந்தனை கொள்கின்றார்கள். இந்த சாலை அகலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இவையெல்லாம் முழுமையாக யோசித்த பின்பாகத்தான் இந்த திட்டத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த தேசிய நெடுஞ்சாலை 47 இருக்கக்கூடிய சாலையை விரிவுபடுத்தணும் என்று சொன்னால் 2 பக்கத்திலும் சாலையினுடைய 2 பக்கத்திலும் 90 அடி தூரம் கடைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். கடைகள் எல்லாம் அகற்றப்படுகிறது என்று சொன்னால் சிறிய கடைக்காரர்களுக்கு 1 அடி இடம் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. சிறிய கடைக்காரர்கள் என்று நான் சொல்லும் போது கடையினுடைய நீள அகலம் 20 அடி 30 அடி 40 அடி இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் கூட கடையை இழந்து போய் வியாபாரம் இல்லாமல் போகக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து அதிலே இருக்கிறது. எனவேதான் நாம் போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய வகையிலே இந்த மேம்பாலத்தை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டிருக்கின்றோம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 50 ஆம்புலன்ஸ் வண்டிகள் இங்கிருந்து திருவனந்தபுரத்திற்கு செல்கின்றன. 50 உயிர்கள் ஊசலாடி கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒரு நாளும் குறைந்தபட்சம் இந்த இடத்தை கடப்பதற்கு 20 நிமிடங்களில் இருந்து அரை மணி நேரங்கள் ஆகின்றன. இந்த சாலை போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்படவில்லை என்று சொன்னால்